ஓம் சாந்தி. ஒரு குரு தன்னுடைய 4 சீடர்களுக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இன்றைய நாள்ல ஒரு விஷயத்தை சொல்றார். 4 சீடர்களுக்கும் தனித்தனியா கூட நிறைய பழங்களை எல்லாம் கொடுத்து யாருமே பார்க்காத ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. 4 பேரும் போறாங்க. போயிட்டு நீண்ட நேரம் கழிச்சு முதல் சீடன் திரும்பி வரான். பழங்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வராரு. திரும்ப அப்படியே 2வது 3வது சீடனும் வந்து சேர்ந்துடுறாங்க. கடைசியா 4வது சீடன் மட்டும் வரவே இல்லை. இரவும் வந்துடுச்சு, அடுத்தது பகலும் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த சீடன் தான் கொண்டு போன பழங்களோட திரும்ப வராரு. குரு ஆச்சரியமா கேக்குறாரு, இவங்க 3 பேரும் கொண்டு போன பழங்களையெல்லாம் யாரும் பார்த்திராம சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க, நீ மட்டும் ஏன் சாப்பிடாம அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு குரு கேட்பார். அதுக்கு அந்த சீடன் சொல்ற பதில் என்னவா இருந்ததுன்னா, குருவே, நானும் பல இடங்கள்ல போய் உட்காந்து பார்த்தேன். யாருமே நடமாடாத குகைக்குள்ளையெல்லாம் போய் உட்காந்து பார்த்தேன். ஆனா என்னை இறைவன் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க சொன்னது என்ன? யாருமே பார்க்காத ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு சொன்னீங்க. எனக்கு அந்த மாதிரி இடம் இந்த பூமியில கிடைக்கவே இல்லை. அதனால சாப்பிடாம திரும்ப வந்திருக்கிறேன்னு அந்த சீடன் சொல்றாரு. நம்ம எல்லாருமே பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, யாரும் பார்க்கல, நான் இந்த காரியம் செஞ்சது யாருக்கு தெரிய போகுது? உண்மையிலையும் இறைவன் நம் அனைவருடைய செயல்களையும் பார்த்துட்டு தான் இருக்கார். அதனால அவரோட பார்வையிலிருந்து நம்ம தப்ப முடியாதுங்கிற உண்மையை உணர்ந்துட்டு நம்முடைய நன்மைக்காக அனைத்து காரியத்தையும் இன்றையிலிருந்து செய்ய ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுப்போம். ஓம் சாந்தி.